தாயே, சோகம் நிகழ்ந்தழுதாயோ, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லையோ, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லையோ, அழுவதற்கும் கண்ணில் நீரில்லையோ, அழுவதற்கும் கண்ணில் நீரில்லையோ, அம்மா வியாக்குல தாயே, சோகம் நிகழ்ந்தழுதாயோ. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த சிலுவை பாதையை நாம் உடைந்த குடும்பங்களுக்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இன்றைய உலகத்தில் பல குடும்பங்கள் சண்டை, புரியாமை, பொருளாதார சிக்கல், துரோகம், பிரிவு, மனவேதனை ஆகியவற்றால் உடைந்து போகின்றன. கணவன் மனைவி பிரிவுகள், பெற்றோர் பிள்ளைகள் இடையேயான இடைவேளி, அன்பு குறைவு, மன்னிப்பில்லாமை ஆகியவை குடும்பங்களை பலவீனப்படுத்துகின்றன. இயேசு ஆண்டவர் தம் சிலுவை பாதையில் பல வேதனைகளை தாங்கினார். அவர் அனுபவித்த துன்பங்கள் இன்று பல குடும்பங்கள் அனுபவிக்கும் வேதனைகளோடு ஒத்திருக்கின்றன. ஆகையால் இந்த சிலுவை பாதையில் நாம் தியானிக்கும் போது உடைந்த குடும்பங்கள், பிரிந்து வாழும் தம்பதிகள், பெற்றோரின் அன்பை இழந்த பிள்ளைகள், மனவேதனையில் இருக்கும் குடும்பங்கள், இவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரின் சிலுவை அன்பு காயப்பட்ட குடும்பங்களுக்கு மருத்துவமும் சமாதானமும் தரட்டும். முதல் நிலை, இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. குடும்பங்களில் சில நேரங்களில் உண்மை அறியாமல் தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன. கணவன் மனைவியை குற்றம் சாட்டுகிறார், மனைவி கணவனை குற்றம் சாட்டுகிறாள். பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ளாமல் தீர்ப்பு அளிக்கிறார்கள். ஒரு வார்த்தை கூட கேட்காமல் குற்றம் கூறுவது குடும்பத்தில் பெரிய காயங்களை உருவாக்குகிறது. இயேசுவும் அப்படியே பொய்யான குற்றச்சாட்டுகளால் மரணத்துக்கு தீர்ப்பளிக்கப்பட்டார். அவர் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டார். குடும்பங்களில்
பலர் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு மனதில் காயமடைகிறார்கள். அந்த காயம் அன்பை அழிக்கிறது, நம்பிக்கை உடைந்து போகிறது. இன்று பல குடும்பங்கள் இந்த அநியாய தீர்ப்புகளால் உடைந்து போகின்றன. ஆண்டவர் இயேசு நமக்கு பொறுமையின் உதாரணமாக இருக்கிறார். அவர் மன்னிப்பை தேர்ந்தெடுத்தார். நாமும் ஒருவரை ஒருவர் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். குற்றம் கூறுவதற்கு முன் அன்புடன் பேச வேண்டும். குடும்பத்தில் நீதியும் கருணையும் இருந்தால் உறவு காக்கப்படும். இயேசு நமக்கு உண்மையான அன்பை கற்றுக் கொடுக்கிறார். அந்த அன்பு குடும்பங்களை காப்பாற்றும். ஜெபம். கருணையுள்ள இயேசுவே, அநியாய தீர்ப்புகளால் காயமடைந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் மனதை நீக்கிவிடும். புரிதல், பொறுமை, அன்பு ஆகியவற்றை எங்கள் குடும்பங்களில் வளர்த்தருளும். எங்கள் வார்த்தைகள் காயப்படுத்தாமல் ஆறுதல் தரும்படி கற்றுக்கொடும். நீதியும் கருணையும் நிறைந்த குடும்பங்களாக மாற அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்தனியான சிலுவைகள் உள்ளன. பொருளாதார சிக்கல், நோய், வேலை இழப்பு, புரியாமை, மன அழுத்தம் ஆகியவை குடும்பங்களை சோதிக்கின்றன. சில நேரங்களில் இந்த சுமைகள் குடும்பத்தை உடைத்து விடுகின்றன. இயேசு தன் சிலுவையை மறுக்கவில்லை, அவர் அதை ஏற்றுக்கொண்டார். குடும்ப வாழ்க்கையிலும் சிலுவைகள் இருக்கும். ஆனால் அன்பு இருந்தால் அந்த சிலுவைகள் இலகுவாகும். ஒருவர் மற்றவரை தாங்க வேண்டும். ஒருவரின் துன்பத்தை மற்றவர் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் மன இருக்கும் வேண்டும். இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டது நமக்கு தியாகத்தை கற்று தருகிறது. தியாகமில்லாத இடத்தில் அன்பு நிலைக்காது. தம்பதிகள் ஒருவருக்கொருவர் தியாகம் செய்யும் போது குடும்பம் காக்கப்படும். இயேசுவின் சிலுவை நமக்கு துணிச்சலை தருகிறது, துன்பங்களை தாங்கும் சக்தியை அளிக்கிறது. அந்த சிலுவை அன்பின் அடையாளம். அந்த அன்பு குடும்பங்களை மீண்டும் கட்டி எழுப்பும். ஜெபம். சிலுவையை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் இருக்கும் சுமைகளை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். சிரமங்களை தாங்கும் சக்தியை அளியும். ஒருவருக்கொருவர் தியாகம் செய்யும் மனதை தாரும். எங்கள் குடும்பங்கள் சோதனைகளால் உடையாமல் இருக்க அருள் புரியும். உமது அன்பு எங்கள் வாழ்க்கையை வழிநடத்தட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கையில் நாம் பலவீனப்படுகிறோம். மன அழுத்தம், பொருளாதார பிரச்சனை, புரியாமை, சண்டைகள் ஆகியவை ஒருவரை ஒருவர் காயப்படுத்துகின்றன. இவ்வாறான சூழலில் குடும்ப உறவுகள் தளர்ந்து விடுகின்றன. இயேசு சிலுவையின் பாரத்தில் முதல் முறையாக விழுந்தார். அது
மனித பலவீனத்தின் அடையாளம். ஆனால் அவர் அங்கேயே படுத்துவிடவில்லை, மீண்டும் எழுந்தார். இன்று பல குடும்பங்கள் முதல் சோதனையிலே உடைந்து போகின்றன. சிறிய சண்டைகள் பெரிய பிரிவுகளாக மாறுகின்றன. ஒரே வீட்டில் இருந்தவர்கள் கூட அந்நியர்களாகி விடுகின்றன. இயேசு விழுந்தாலும் மீண்டும் எழுந்தார் என்பது நமக்கு ஒரு பெரிய பாடமாகும். குடும்ப வாழ்க்கையில் தவறுகள் நடந்தாலும் மீண்டும் எழ வேண்டும். மன்னிப்பு மற்றும் அன்பு குடும்பத்தை மீண்டும் எழுப்பும். தவறு செய்தவர் மனமாற்றம் பெற வேண்டும். காயமடைந்தவர் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் குடும்பம் மீண்டும் உயிர் பெறும். விழுந்த இடத்திலேயே வாழ்க்கை முடிவடையாது. ஆண்டவரின் அருளால் குடும்பங்கள் மீண்டும் எழ முடியும். நம்பிக்கை இருந்தால் உடைந்த உறவுகளும் மீண்டும் காயப்படலாம். இயேசுவின் இந்த விழுதல் நமக்கு நம்பிக்கை தருகிறது. அவர் எழுந்தது போல நமது குடும்பங்களும் எழ வேண்டும். ஜெபம். எங்களை எழுப்பும் ஆண்டவரே, சோதனைகளால் விழுந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைந்த உறவுகளை மீண்டும் எழுப்பும் அருளை தாரும். மன்னிக்கும் மனமும் புதிதாய் தொடங்கும் துணிவும் அழியும். சண்டைகளால் காயமடைந்த இதயங்களை ஆறுதல் படுத்தும். உமது அன்பு குடும்பங்களை மீண்டும் ஒன்றிணைக்கட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஒரு தாய் தனது மகனை துன்பத்தில் காணும்போது அவளுடைய இதயம் உடைந்து போகிறது. சிலுவை பாதையில் மரியா தன் மகன் இயேசுவை பார்த்த அந்த தருணம் மிகுந்த வேதனையானது. அந்த பார்வையில் சொல்ல முடியாத துயரமும் அன்பும் இருந்தது. இன்று பல குடும்பங்களில் பெற்றோரின் இதயங்கள் உடைந்து போகின்றன. பிள்ளைகள் தவறான பாதையில் செல்லும் போது பெற்றோர் துன்பப்படுகிறார்கள். சில குடும்பங்களில் பெற்றோர்கள் தனிமையில் வாழ்கிறார்கள். அவர்களின் பிள்ளைகள் அவர்களை கவனிக்க மறந்து விடுகின்றனர். குடும்பத்தில் அன்பு குறைந்தால் இந்த வேதனைகள் அதிகரிக்கின்றன. மரியாள் தன் மகனை விட்டுவிடவில்லை. அவர் துன்பத்தில் கூட அருகில் நின்றார். குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். துன்பத்தின் நேரங்களில்தான் உண்மையான அன்பு வெளிப்படுகிறது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரின் அன்பை மதிக்க வேண்டும். குடும்பத்தில் ஒருவரின் துன்பம் மற்றவரின் துன்பமாக இருக்க வேண்டும். அப்போது குடும்பம் வலிமையாகும். மரியாளின் அன்பு நமக்கு குடும்ப அன்பின் அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கிறது. அந்த அன்பு உடைந்த குடும்பங்களை குணமாக்கும். ஜெபம். அன்பான ஆண்டவரே, துன்பத்தில் இருக்கும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளிடையே அன்பு வளர்த்தருளும். தனிமையில் இருக்கும் பெற்றோர்களை ஆறுதல் அளியும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக நிற்கும் மனதை எங்களுக்கு தாரும். மரியாவின் அன்பு எங்கள் குடும்பங்களில் வாழட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம்.
அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவை பாதையில் சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவினார். அவர் முதலில் விருப்பம் இல்லாமல் வந்தாலும் பின்னர் அந்த உதவி ஒரு ஆசீர்வாதமாக மாறியது. குடும்ப வாழ்க்கையில் ஒருவரின் சுமையை மற்றவர் தாங்க வேண்டும். சில குடும்பங்களில் எல்லா சுமையும் ஒரே மனிதர் மீது விழுகிறது. அதனால் மன அழுத்தமும் சண்டைகளும் உருவாகின்றன. ஒருவருக்கொருவர் உதவாமல் இருந்தால் குடும்பம் பலவீனமாகிவிடும். சீமோன் இயேசுவின் சுமையை பகிர்ந்து கொண்டது போல நாம் குடும்பத்தில் ஒருவரின் சுமையை மற்றவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கு உதவி செய்ய வேண்டும். மனைவி கணவனை ஆதரிக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு துணையாக இருக்க வேண்டும். இந்த பரஸ்பர ஆதரவு குடும்பத்தை வலிமைப்படுத்தும். உதவி செய்யும் மனம் அன்பின் வெளிப்பாடு. அன்பு இருக்கும் இடத்தில் சுமை குறையும். அன்பு இருக்கும் இடத்தில் சண்டை குறையும். சீமோனின் உதவி இயேசுவின் பாதையை இலகுவாக்கிறது. அதுபோல குடும்பத்தில் உதவி அன்பை வளர்க்கும். உடைந்த குடும்பங்களும் உதவியால் மீண்டும் ஒன்றாக முடியும். ஜெபம். உதவும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் சேவை மனதை வளர்த்தருளும். ஒருவரின் சுமையை மற்றவர் தாங்கும் மனதை தாரும். தன்னலம் இல்லாத அன்பை எங்களுக்கு கற்றுக்கொடும். சண்டைகளுக்கு பதிலாக உதவி நிறைந்த குடும்பங்களாக மாற்றும். எங்கள் வீடுகளில் ஒற்றுமையை ஏற்படுத்தும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவை பாதையில் வெரோனிகா ஒரு சிறிய கருணை செயலினால் இயேசுவின் முகத்தை துடைத்தாள். அது ஒரு சிறிய செயல் போல தோன்றினாலும் அது பெரிய அன்பின் வெளிப்பாடு. குடும்ப வாழ்க்கையிலும் சிறிய அன்பான செயல்கள் மிகுந்த அர்த்தம் கொண்டவை. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிரிப்பு, ஒரு ஆறுதல் வார்த்தை குடும்பத்தை காக்கும். ஆனால் சில குடும்பங்களில் கடுமையான வார்த்தைகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த வார்த்தைகள் இதயங்களை காயப்படுத்துகின்றன. வெரோனிகா இயேசுவின் வேதனையை பார்த்து அமைதியாக நிற்கவில்லை. அவள் கருணையுடன் நடந்தாள். இன்று பல குடும்பங்களில் ஒருவர் துன்பத்தில் இருந்தாலும் மற்றவர்கள் கவனிக்காமல் இருக்கிறார்கள். அந்த அலட்சியம் உறவுகளை குளிர்ச்சியாக்குகிறது. கருணை குடும்பத்தை உயிர்ப்பிக்கிறது. ஒருவரின் கண்ணீரை துடைப்பதே உண்மையான அன்பு. குடும்பத்தில் கருணை இருந்தால் உறவுகள் ஆழமாகும். வெரோனிகாவின் செயல் நமக்கு அன்பின் அழகை காட்டுகிறது. அந்த அன்பு உடைந்த குடும்பங்களையும் குணமாக்கும். ஜெபம். கருணை நிறைந்த இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் இரக்கம் வளர்த்தருளும். காயமடைந்த இதயங்களை ஆற்றும் வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக்கொடும். ஒருவருக்கொருவர் அன்பாக நடக்கும் மனதை தாரும். கருணையால் நிறைந்த வீடுகளாக எங்கள் குடும்பங்களை மாற்றும். உமது அன்பு எங்கள் வாழ்க்கையில் வாழட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே.
சிலுவையின் பாரம் அதிகரிக்கும் போது இயேசு மீண்டும் விழுந்தார். மனித சக்தி எல்லைக்கு வந்துவிட்டது. ஆனாலும் அவர் பயணத்தை நிறுத்தவில்லை. இன்று பல குடும்பங்களில் சண்டைகள் மீண்டும் மீண்டும் நடக்கின்றன. ஒரே பிரச்சனை பல முறை உருவாகிறது. அதனால் குடும்ப உறுப்பினர்கள் மனமுடைந்து போகின்றனர். சிலர் இனி சரியாகாது என்று நினைத்து விடுகின்றனர். ஆனால் இயேசு விழுந்த இடத்தில் நின்று விடவில்லை. அவர் மீண்டும் எழுந்து முன்னே சென்றார். குடும்ப வாழ்க்கையிலும் பல சோதனைகள் மீண்டும் வரும். ஆனால் நம்பிக்கை இருந்தால் குடும்பம் உடைந்து போகாது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு மீண்டும் மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும். அதுவே குடும்பத்தை காப்பாற்றும். சண்டைகள் நடந்தாலும் அன்பு குறைக்கூடாது. உறவுகள் தளர்ந்தாலும் நம்பிக்கை உயிரோடு இருக்க வேண்டும். இயேசுவின் இந்த விழுதல் நமக்கு பொறுமையின் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. குடும்பத்தை காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் கடவுள் உதவுவார். உடைந்த குடும்பங்களுக்கு மீண்டும் எழ முடியும். இயேசுவின் பாதை நமக்கு நம்பிக்கை தருகிறது. ஜெபம். கருணையுள்ள ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் சோதனைகளை சந்திக்கும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பொறுமையுடன் வாழும் அருளை எங்களுக்கு தாரும். சண்டைகளை விட அன்பை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொடும். மன்னிக்கும் இதயத்தை எங்கள் உள்ளத்தில் உருவாக்கும். உடைந்த உறவுகளை மீண்டும் ஒன்றாக்கும். எங்கள் குடும்பங்களில் அமைதியை அளித்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவை பாதையில் அழுது கொண்டிருந்த பெண்களை பார்த்து இயேசு அவர்களையே ஆறுதல் கூறுகிறார். அவர் தன் துன்பத்தை விட அவர்களின் வாழ்க்கையை நினைத்தார். இது மிக பெரிய அன்பின் வெளிப்பாடு. இன்று பல குடும்பங்களில் துன்பம் இருந்தாலும் மற்றவர்களை கவனிக்காத நிலை உள்ளது. ஒவ்வொருவரும் தங்கள் வேதனையில் மட்டும் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் இயேசு துன்பத்தின் நடுவிலும் கருணையை மறக்கவில்லை. குடும்ப வாழ்க்கையிலும் இதே மனப்பான்மை தேவை. ஒருவரின் துன்பத்தை மற்றவர் கவனிக்க வேண்டும். ஆறுதல் சொல்லும் வார்த்தைகள் குடும்பத்தில் குணமாக்கும் சக்தி கொண்டவை. சில சமயம் ஒரு நல்ல வார்த்தை கூட வாழ்க்கையை மாற்றிவிடும். குடும்பத்தில் ஒருவர் காயமடைந்தால் மற்றவர்கள் அருகில் இருக்க வேண்டும். ஆதரவு அளிக்க வேண்டும். அன்பு நிறைந்த வார்த்தைகள் அருகில் இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த வார்த்தைகள் நம்பிக்கையை வளர்க்கும். இயேசு பெண்களுக்கு ஆறுதல் கூறியது போல நாமும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும். அப்போது குடும்பத்தில் கருணை வளர்க்கப்படும். கருணை இருக்கும் இடத்தில் உடைந்த இதயங்கள் குணமாகும். ஜெபம். ஆறுதல் அளிக்கும் ஆண்டவரே, துன்பத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு உமது ஆறுதலை அளித்தருளும். காயமடைந்தவர்களை ஆற்றும் வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக்கொடும். கருணை நிறைந்த இதயத்தை எங்களுக்கு தாரும். மற்றவர்களின் துன்பத்தை புரிந்து கொள்ளும் மனதை அழியும். உமது அன்பு எங்கள் குடும்பங்களை குணமாக்கட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால்
உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவையின் பாரம் மிகுந்ததால் இயேசு 3வது முறையாக விழுந்தார். இது மனித வாழ்க்கையின் மிகுந்த பலவீனத்தை காட்டுகிறது. பல குடும்பங்களிலும் உறவுகள் முற்றிலும் சிதைந்த நிலை ஏற்படுகிறது. பல வருட சண்டைகள் குடும்பத்தை உடைத்து விடுகின்றன. நம்பிக்கை இல்லாத நிலை உருவாகுகிறது. ஆனாலும் இயேசு இன்னும் பயணத்தை நிறுத்தவில்லை. அவர் மீண்டும் எழுந்தார். இது கடைசி நம்பிக்கையின் அடையாளமாகும். வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று தோன்றும் தருணங்கள் இருக்கும். குடும்பத்தில் நம்பிக்கை இல்லாத நிலையும் வரும். ஆனால் கடவுள் இருக்கும் வரை நம்பிக்கை முடிவதில்லை. அவர் உடைந்த இதயங்களை குணமாக்க முடியும். மன்னிப்பு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும். குடும்பத்தில் ஒருவரது அன்பை தேர்ந்தெடுத்தால் மாற்றம் தொடங்கும். இயேசுவின் 3வது விழுதல் நமக்கு கடைசி நம்பிக்கையை நினைவுபடுத்துகிறது. கடவுளின் கிருபை உடைந்த குடும்பங்களையும் உயிர்ப்பிக்க முடியும். ஜெபம். நம்பிக்கையின் ஆண்டவரே, மிகுந்த துன்பத்தில் இருக்கும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைந்த உறவுகளை குணமாக்கும் அருளை தாரும். நம்பிக்கை இழந்த இதயங்களில் ஒளியை ஏற்படுத்தும். மன்னிப்பின் வழியை எங்களுக்கு கற்றுக்கொடும். எங்கள் குடும்பங்களை மீண்டும் எழுப்பும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவை பாதையின் இந்த நிலையில் இயேசுவின் உடைகள் களைக்கப்படுகின்றன. இது மிகுந்த அவமானத்தின் தருணமாக இருந்தது. மனித மரியாதை காயப்படுத்தப்பட்டது. இன்று பல குடும்பங்களில் அவமானமான வார்த்தைகள் பேசப்படுகின்றன. ஒருவரை ஒருவர் அவமதிக்கும் பழக்கம் அதிகமாகிறது. இந்த வார்த்தைகள் இதயத்தை மிகவும் காயப்படுத்துகின்றன. குடும்பத்தில் மரியாதை இல்லாமல் போனால் உறவுகள் உடைந்து விடுகின்றன. மரியாதை என்பது அன்பின் முக்கியமான பகுதி. இயேசு அவமானத்தையும் அமைதியாக தாங்கினார். அது அவரின் அன்பின் ஆழத்தை காட்டுகிறது. குடும்ப வாழ்க்கையிலும் ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும். மரியாதை இல்லாமல் அன்பு நீடிக்காது. மரியாதை இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும். இயேசுவின் இந்த நிலை நமக்கு மரியாதையின் மதிப்பை கற்றுக் கொடுக்கிறது. குடும்பத்தில் பேசும் வார்த்தைகள் அன்புடன் இருக்க வேண்டும். அப்போது உறவுகள் வலுவாகும். ஜெபம். அன்பான ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் மரியாதை நிறைந்த வாழ்க்கையை அளித்தருளும். காயப்படுத்தும் வார்த்தைகளை எங்களிடமிருந்து அகற்றும். அன்பாக பேசும் இதயத்தை தாரும். ஒருவரை ஒருவர் மதிக்கும் குடும்பங்களாக எங்களை மாற்றும். உமது அமைதி எங்கள் வீடுகளில் வாழட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் கைகளும் கால்களும் சிலுவையில் அறையப்படுகின்றன. அது மிகுந்த வேதனையான தருணம். மனித பாவத்தின் காரணமாக அவர் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். குடும்ப வாழ்க்கையிலும் பல நேரங்களில் காயப்படுத்தும் செயல்கள் நடக்கின்றன.
கடுமையான வார்த்தைகள், துரோகம், புரியாமை ஆகியவை உறவுகளை காயப்படுத்துகின்றன. அந்த காயங்கள் இதயத்தில் ஆழமாக பதிக்கின்றன. ஆனால் இயேசு தன்னை காயப்படுத்தியவர்களுக்காக கூட மன்னிப்பு கேட்டார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியவில்லை என்று அவர் கூறினார். இது மன்னிப்பின் உச்சமான உதாரணம். குடும்பங்களில் மன்னிப்பு இல்லாவிட்டால் உறவுகள் உயிரோடு இருக்க முடியாது. மன்னிப்புதான் குணமாக்கும் சக்தி. காயம் ஏற்பட்டாலும் அன்பு உயிரோடு இருக்க வேண்டும். இயேசுவின் சிலுவை மன்னிப்பின் பாதையை காட்டுகிறது. அந்த பாதை குடும்பங்களை காப்பாற்றும். ஜெபம். மன்னிக்கும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் மன்னிக்கும் மனதை தாரும். காயப்படுத்தியவர்களை மன்னிக்க கற்றுக்கொடும். உடைந்த இதயங்களை குணமாக்கும். அன்பு நிறைந்த உறவுகளை எங்களுக்கு அளியும். உமது இரக்கம் எங்கள் வாழ்க்கையில் செயல்படட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவை பாதையின் மிக ஆழமான தருணம் இது. மனிதனை மீட்க இயேசு தனது உயிரையே அர்ப்பணித்தார். அவர் தந்தையின் சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். சிலுவையில் தொங்கிய போது உலகத்தின் எல்லா பாவங்களையும் அவர் சுமந்தார். அந்த தருணத்தில் மனிதனின் மீட்பு நிறைவேறியது. உடைந்த குடும்பங்களின் வேதனையும் அந்த சிலுவையில் இருந்தது. குடும்பங்களில் ஏற்பட்ட காயங்களும் துன்பங்களும் அந்த சிலுவையின் அடியில் சேர்க்கப்பட்டன. இயேசுவின் மரணம் தோல்வி அல்ல, அது அன்பின் வெற்றி. குடும்பங்களில் அன்பு இல்லாமல் போனால் உறவுகள் இறந்து போவது போல ஆகிவிடும். ஆனால் இயேசுவின் சிலுவை அன்பின் சக்தியை நினைவுபடுத்துகிறது. தியாகம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை நிலைக்காது. ஒருவருக்காக ஒருவர் தியாகம் செய்யும் போது குடும்பம் காப்பாற்றப்படும். இயேசு உயிரை கொடுத்த அளவுக்கு மனிதனை நேசித்தார். அந்த அன்பு நம்மையும் மாற்ற அழைக்கிறது. உடைந்த உறவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க அழைக்கிறது. குடும்பத்தில் தியாகமும் மன்னிப்பும் இருந்தால் புதிய வாழ்க்கை தொடங்கும். இயேசுவின் சிலுவை நமக்கு அந்த நம்பிக்கையை தருகிறது. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, சிலுவையில் உயிரை அர்ப்பணித்த உமக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களில் உண்மையான அன்பை வளர்த்தருளும். தியாக மனதை எங்களுக்கு அளியும். மன்னிப்பும் பொறுமையும் எங்கள் வாழ்க்கையில் நிறையட்டும். உடைந்த குடும்பங்களை குணமாக்கும் கிருபையை தாரும். எங்கள் குடும்பங்களில் அமைதி நிலைக்கட்டும். உமது அன்பு எங்களை ஒன்றிணைக்கட்டும். எங்கள் வாழ்க்கையை உமக்கே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 13ஆம் நிலை. இயேசுவின் திருவுடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் திருவுடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட போது மிகுந்த துக்கம் நிலவியது. மரியன்னை தனது மகனை தழுவி அழுதாள்.
ஒரு தாயின் இதயம் உடைந்த தருணம் அது. இந்த காட்சி மனித வாழ்க்கையின் ஆழமான துயரத்தை காட்டுகிறது. இன்று பல குடும்பங்களில் இதே துக்கம் உள்ளது. புரியாமைகள் காரணமாக உறவுகள் உடைந்து போகின்றன. சில பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையை பார்த்து மனமுடைந்து இருக்கிறார்கள். சில குழந்தைகள் பெற்றோரின் அன்பை இழந்து வலிக்கிறார்கள். குடும்பத்தில் அமைதி இல்லாததால் பலர் மனவேதனை அனுபவிக்கிறார்கள். மரியன்னையின் துக்கம் நமக்கு ஒரு உண்மையை நினைவுபடுத்துகிறது. அன்பு இருக்கும் இடத்தில் துன்பமும் இருக்கும். ஆனால் அந்த துன்பம் வீணாகாது. கடவுள் அதை மாற்றும் சக்தி கொண்டவர். துன்பத்தில் காயமடைந்த இதயங்களை அவர் குணமாக்க முடியும். மரியன்னையின் அமைதியான துக்கம் நமக்கு நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் இறுதியில் நன்மையை செய்கிறார். ஜெபம். துயரத்தில் இருக்கும் மக்களின் ஆண்டவரே, உடைந்த குடும்பங்களுக்காக உம்மை நாடுகிறோம். துன்பத்தில் இருக்கும் இதயங்களுக்கு ஆறுதலை தாரும். மரியன்னையின் தாய்மையின் அன்பை எங்களுக்கு உணர்த்தும். காயமடைந்த உறவுகளை குணமாக்கும். எங்கள் குடும்பங்களில் அமைதியை ஏற்படுத்தும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கை அளியும். உமது கருணை எங்கள் வாழ்க்கையை தொடட்டும். எங்கள் வீடுகள் உமது அன்பால் நிரம்பட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் திருவுடல் கல்லறையில் வைக்கப்பட்டது. அந்த தருணத்தில் எல்லாம் முடிந்தது போல தோன்றியது. சீடர்களின் இதயங்களில் பயமும் துக்கமும் இருந்தது. நம்பிக்கை முடிந்தது போல தெரிந்தது. ஆனால் கடவுளின் திட்டம் இன்னும் நிறைவேறவில்லை. அந்த கல்லறையில் அமைதியில் உயிர்த்தெழுதல் மறைந்திருந்தது. குடும்ப வாழ்க்கையிலும் சில நேரங்களில் எல்லாம் முடிந்தது போல தோன்றும். உறவுகள் உடைந்து போனதாக தோன்றும். நம்பிக்கை இல்லாத நிலை உறவாகும். ஆனால் கடவுள் இன்னும் செயல்படுகிறார். அவர் உடைந்த குடும்பங்களையும் மீண்டும் எழுப்ப முடியும். கல்லறை முடிவு அல்ல, அது புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் உலகிற்கு நம்பிக்கையை அளித்தது. அதுபோல் குடும்பங்களுக்கும் புதிய தொடக்கம் கிடைக்க முடியும். கடவுளின் அன்பு அனைத்தையும் புதுப்பிக்க முடியும். நம்பிக்கை இருந்தால் மாற்றம் நடக்கும். ஜெபம். உயிரின் ஆண்டவரே, நம்பிக்கை இழந்த குடும்பங்களுக்கு புதிய நம்பிக்கையை தாரும். உடைந்த உறவுகளை புதுப்பிக்கும் கிருபையை அளியும். எங்கள் இதயங்களில் உயிர்த்தெழும் நம்பிக்கையை வளர்த்தருளும். அன்பு நிறைந்த வாழ்க்கையை எங்களுக்கு அளியும். எங்கள் குடும்பங்களை உமது சமாதானத்தில் நடத்தும். உமது கிருபை எங்களை மாற்றட்டும். உமது அன்பு எங்களை ஒன்றிணைக்கட்டும். எங்கள் வாழ்க்கை உமக்கே ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். முடிவுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, சிலுவை பாதை என்பது ஒரு பழைய நிகழ்வை நினைவு கூறும் வழிபாடு மட்டுமல்ல. அது நமது வாழ்க்கையின் பாதையை பிரதிபலிக்கும் ஆன்மீக பயணம். இயேசு சிலுவையை சுமந்தது மனிதனை மீட்பதற்காக. அவர் அனுபவித்த துன்பங்கள் நமது வாழ்க்கையின் துன்பங்களையும் நினைவுபடுத்துகின்றன. குறிப்பாக உடைந்த குடும்பங்களின் வேதனை இந்த சிலுவை பாதையில் தெளிவாக தெரிகிறது.
இன்று உலகில் பல குடும்பங்கள் சண்டை, புரியாமை, துன்பம் ஆகியவற்றில் காயமடைந்துள்ளன. சில நம்பிக்கையை இழந்து தனிமையில் வாழ்கிறார்கள். ஆனால் இயேசுவின் சிலுவை நமக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. அன்பு இருந்தால் காயங்கள் குணமாகும், மன்னிப்பு இருந்தால் உறவுகள் மீண்டும் உயிர்ப்பிக்கும், தியாகம் இருந்தால் குடும்பம் நிலைத்து நிற்கும். இயேசு தனது சிலுவையின் வழியாக உலகிற்கு அன்பின் பாதையை காட்டினார். அந்த பாதையை நாமும் பின்பற்ற வேண்டும். குடும்பங்களில் அன்பை வளர்க்க வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது உடைந்த குடும்பங்களுக்கு மீண்டும் ஒன்றாக முடியும். இந்த சிலுவை பாதை நமக்கு ஒரு அழைப்பு, நமது வாழ்க்கையை மாற்றும் அழைப்பு, அன்பை தேர்ந்தெடுக்க அழைப்பு, மன்னிப்பை தேர்ந்தெடுக்க அழைப்பு. இயேசுவின் சிலுவை எப்போதும் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அந்த நம்பிக்கையுடன் நாம் முன்னேறுவோம். ஆமேன். புனித கன்னி மரியாவின் 7 வியாகுலங்களை குறித்து ஜெபிப்போம். வியாகுல மாதாவே, உமது ஆத்மத்திலே வியாகுலவால் ஊடுருவப்படும் என்று சிமியோன் தீர்க்க தரிசனம் சொன்னதை கேட்டு மிகுந்த வியாகுலப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து நான் இவ்வுலக ஜீவத்தை சட்டை பண்ணாமல் பரலோக ஜீவியத்தை அடையும்படி உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ள உம்மை மன்றாடுகிறேன். வியாகுலங்கள் நிறைந்த மரியாயே வாழ்க. சிலுவையில் அறையப்பட்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியுள்ளவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியானவரே. புனித மரியாயே, சிலுவையில் அறையப்பட்டவரின் மாதாவே, உமது திருக்குமாரனை சிலுவையில் அறைந்த நாங்கள் மனஸ்தாப கண்ணீரை இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வியாகுல மாதாவே, நீர் ஏரோது என்பவனுக்கு பயந்து உமது திருக்குமாரனை எடுத்துக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு ஓடி போகிற போது நீர் மிகுந்த வியாகுலப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து நான் பசாசின் தந்திரங்களுக்கு தப்பி பரலோக வழி தவறாமல் நடக்க உம்மை மன்றாடுகிறேன். வியாகுலங்கள் நிறைந்த மரியாயே வாழ்க. சிலுவையில் அறையப்பட்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியுள்ளவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியானவரே. புனித மரியாயே, சிலுவையில் அறையப்பட்டவரின் மாதாவே, உமது திருக்குமாரனை சிலுவையில் அறைந்த நாங்கள் மனஸ்தாப கண்ணீரை இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வியாகுல மாதாவே, உமது திருக்குமாரன் 12 வயது 3 நாள் காணாமல் போனதால் மிகுந்த வியாகுலப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து நான் பாவத்தினால் அவரை இழந்து போகாத படிக்கு உம்மை மன்றாடுகிறேன். வியாகுலங்கள் நிறைந்த மரியாயே வாழ்க. சிலுவையில் அறையப்பட்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியுள்ளவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியானவரே. புனித மரியாயே, சிலுவையில் அறையப்பட்டவரின் மாதாவே, உமது திருக்குமாரனை சிலுவையில் அறைந்த நாங்கள் மனஸ்தாப கண்ணீரை இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வியாகுல மாதாவே, உமது திருக்குமாரன் பாரமான சிலுவையை சுமந்து போகிறதைக் கண்டு நீர் மிகுந்த வியாகுலப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து பாவத்தினால் எனக்கு வருகிற கஸ்திகளை இம்மையில் நான் பொறுமையோடு சகிக்கவும் மறுமையில் ஈடேற்றம் அடையவும் உம்மை மன்றாடுகிறேன். வியாகுலங்கள் நிறைந்த மரியாயே வாழ்க. சிலுவையில் அறையப்பட்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியுள்ளவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியானவரே.
புனித மரியாயே, சிலுவையில் அறையப்பட்டவரின் மாதாவே, உமது திருக்குமாரனை சிலுவையில் அறைந்த நாங்கள் மனஸ்தாப கண்ணீரை இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பெற்றுக் கொள்ளும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வியாகுல மாதாவே, உமது திருக்குமாரன் எண்ணிக்கை இல்லாத கஷ்டி வேதனைப்பட்டு சிலுவையிலே மரணம் அடைந்ததை கண்டு நீர் மிகுந்த வியாகுலப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து அவருடைய திருப்பாடுகளையும் வேதனைகளையும் நான் நினைத்து நல்ல மரணம் அடைய உம்மை மன்றாடுகிறேன். வியாகுலங்கள் நிறைந்த மரியாயே வாழ்க. சிலுவையில் அறையப்பட்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியுள்ளவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியானவரே. புனித மரியாயே, சிலுவையில் அறையப்பட்டவரின் மாதாவே, உமது திருக்குமாரனை சிலுவையில் அறைந்த நாங்கள் மனஸ்தாப கண்ணீரை இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பெற்றுக் கொள்ளும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வியாகுல மாதாவே, உமது திருக்குமாரனுடைய திரு சரீரத்தை உமது திருக்கரங்களில் வளர்த்தி மனவேதனை கொண்ட போது மிகுந்த வியாகுலப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து அவருடைய மரண நினைவு என் இருதயத்தில் பதிந்திருக்கவும் நான் என் பாவங்களுக்காக எப்போதும் கண்ணீர் சொரிந்து அழவும் உம்மை மன்றாடுகிறேன். வியாகுலங்கள் நிறைந்த மரியாயே வாழ்க. சிலுவையில் அறையப்பட்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியுள்ளவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியானவரே. புனித மரியாயே, சிலுவையில் அறையப்பட்டவரின் மாதாவே, உமது திருக்குமாரனை சிலுவையில் அறைந்த நாங்கள் மனஸ்தாப கண்ணீரை இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பெற்றுக் கொள்ளும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வியாகுல மாதாவே, உமது திருக்குமாரனுடைய திரு சரீரத்தை கல்லறையில் அடக்கின பிற்பாடு நீர் மிகுந்த வியாகுலப்பட்டீரே. அந்த வியாகுலத்தை பார்த்து நான் ஒருபோதும் சர்வேஸ்வரனை விட்டு பிரிந்து தனிமையாயிராத படிக்கு உம்மை மன்றாடுகிறேன். வியாகுலங்கள் நிறைந்த மரியாயே வாழ்க. சிலுவையில் அறையப்பட்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியுள்ளவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் மிகுந்த இரக்கத்திற்கு தகுதியானவரே. புனித மரியாயே, சிலுவையில் அறையப்பட்டவரின் மாதாவே, உமது திருக்குமாரனை சிலுவையில் அறைந்த நாங்கள் மனஸ்தாப கண்ணீரை இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் பெற்றுக் கொள்ளும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக மிகவும் வியாகுலமுள்ள கன்னியையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் பாடுபடும் வேளையில் உமது திருமாதாவின் ஆத்மம் வியாகுலவாளால் ஊடுருவப்பட்டதே. அந்த தாயாராகிய பரிசுத்த கன்னி மரியாள் எப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் உமது இரக்கத்தினிடமாக எங்களுக்காக மனு பேசும்படி அனுகிரகம் செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலம் ஜீவியராய் ராஜ்ய பரிபாலனம் செய்து வரும் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த மன்றாட்டை எங்களுக்காக தந்தருளும். ஆமேன். வியாகுல அன்னையை நோக்கி ஜெபிப்போம். வியாகுலங்களால் நிறைந்த தாயே, துன்பத்தின் பாதையை மௌனமாக நடந்த புனித அன்னையே மரியே, இன்று நாங்கள் உமது திருவடிகளில் பணிவோடும் கண்ணீரோடும் வந்து நிற்கிறோம். உமது இதயத்தை ஊடுருவிய 7 வியாகுலங்களின் வலி எவ்வளவு ஆழமானது என்பதை
நாங்கள் முழுமையாக உணர முடியாவிட்டாலும் அந்த வலியின் மத்தியில் நீர் காட்டிய நம்பிக்கை, பொறுமை, சமர்ப்பணம் எங்களை இன்று ஜெபிக்க தூண்டுகிறது. அம்மா, உமது கரங்களில் குழந்தை இயேசுவை தாங்கிய போது சிமியோன் கூறிய தீர்க்க வாக்கு உமது இதயத்தில் விதைக்கப்பட்ட வியாகுலமாக மாறியது. அந்த நாளிலிருந்தே நீர் துன்பத்தின் நிழலுடன் வாழத் தொடங்கினீர். ஆனால் ஒருபோதும் நீர் புலம்பவில்லை, புகார் கூறவில்லை, கடவுளின் சித்தத்திலிருந்து விலகவில்லை. அத்தகைய ஆழமான நம்பிக்கையை எங்களுக்கும் கற்றுத்தாரும் அன்னையே, வியாகுல அன்னையே, நாங்கள் இன்று சுமக்கும் வியாகுலங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உடல் நோய்களின் வலி, மன உளைச்சலின் சுமை, குடும்ப பிரச்சனைகளின் கண்ணீர், உறவுகளில் ஏற்பட்ட பிளவுகள், தனிமையின் இருள், எதிர்காலத்தின் பயம், இவை அனைத்தையும் உமது தாய்மையான இதயத்தில் வைக்கிறோம். நீர் அவற்றை நிராகரிக்க மாட்டீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அம்மா, எகிப்துக்கு தப்பி சென்ற போது நீர் அனுபவித்த அச்சமும் நிச்சயமற்ற நிலையும் இன்று வாழ்க்கையில் பாதுகாப்பு இழந்த எண்ணற்ற குடும்பங்களின் நிலையை எங்களுக்கு நினைவூட்டுகிறது. வீடற்றவர்கள், அகதிகள், வேலை இழந்தவர்கள், எதிர்காலம் தெரியாமல் தவிக்கும் இளைஞர்கள் அனைவரையும் உமது அன்பின் போர்வையால் மூடிக்கொள்ளுங்கள். அவர்களுக்காக ஜெபிக்க எங்கள் இதயங்களை விரிவாக்குங்கள். வியாகுல அன்னையே, கோவிலில் குழந்தை இயேசுவை இழந்தபோது உமது உள்ளம் எவ்வளவு கலங்கியிருக்கும். அதேபோல் இன்று நாங்களும் எங்கள் வாழ்வில் கடவுளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். சத்தங்களாலும் கவலைகளாலும் நிறைந்த உலகில் அவரை இழந்து விட்டோம் என்ற உணர்வு எங்களை வாட்டுகிறது. அம்மா, உமது வழிகாட்டுதலால் மீண்டும் கடவுளை கண்டடைய எங்களுக்கு உதவுங்கள். சிலுவை பாதையில் உமது மகனை கண்ணீருடன் பார்த்த வியாகுல அன்னையே, அந்த தருணத்தில் உமது இதயம் உடைந்திருக்கும். இருந்தும் நீர் தப்பிக்கவில்லை, முகம் திருப்பவில்லை. அந்த வேதனையை அன்புடன் தாங்கினீர். அம்மா, எங்கள் வாழ்க்கையிலும் துன்பத்தை தவிர்க்க முயல்வதை விட அதை அர்த்தமுள்ள சமர்ப்பணமாக மாற்ற கற்றுத்தாரும். சிலுவையின் அடியில் நின்ற தாயே, உமது மகன் இறுதி மூச்சு விட்டபோது உமது இதயம் எவ்வளவு சோகத்தில் மூழ்கியிருக்கும். அந்த தருணத்தில் கூட நீர் நம்பிக்கையை இழக்கவில்லை. கடவுளின் திட்டம் துன்பத்தில் முடிவதில்லை என்பதை நீர் நம்பினீர். அந்த நம்பிக்கையே எங்களுக்கும் தேவை அன்னையே. எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நாங்கள் நினைக்கும் தருணங்களில் புதிய தொடக்கம் கடவுளிலிருந்து வரும் என்பதை நம்ப உதவுங்கள். வியாகுல அன்னையே, உமது கையில் இறந்த இயேசுவின் உடலை தாங்கிய போது நீர் காட்டிய மௌனமான அன்பு இந்த உலகின் எல்லா தாய்மாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். கண்ணீரோடு தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் தாய்மார்களை நீர் சிறப்பாக ஆசீர்வதியுங்கள். தவறான பாதையில் சென்ற பிள்ளைகள், நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், துன்பத்தில் உழலும் பிள்ளைகள் அனைவரையும் உமது தாய்மையான கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அம்மா, எங்கள் வாழ்க்கையில் வியாகுலங்கள் நீங்க வேண்டும் என்று மட்டுமல்ல, அவற்றின் வழியாக நாங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். துன்பம் எங்களை கடினமாக மாற்றாமல் கருணையுள்ளவர்களாக மாற்றட்டும். வலி எங்களை தனிமைப்படுத்தாமல் பிறரின் வலியை உணர செய்யட்டும். உமது வியாகுல இதயத்தை போல எங்கள் இதயங்களும் அன்பால் விரிவடையட்டும். வியாகுல அன்னையே, இன்று உம்மிடம் ஜெபிக்கும் நாங்கள் உமது கண்ணீரை எங்கள் கண்ணீருடன் இணைக்கிறோம். உமது நம்பிக்கையை எங்கள் நம்பிக்கையாக்குகிறோம். உமது சமர்ப்பணத்தை எங்கள் வாழ்க்கை முறையாக மாற்ற விரும்புகிறோம்.
எங்களை ஒருபோதும் தனியாக விடாதீர். எங்கள் ஒவ்வொரு துன்பத்திலும் தாயாய் அருகில் இருந்து எங்களை இயேசுவிடம் வழி நடத்துங்கள். இறுதியாக அன்னையே, இந்த உலகின் எல்லா வியாகுலங்களையும் உமது இதயத்தில் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சமாதானத்தை பெற்று தாரும். துன்பத்தில் இருளில் நடக்கும் எங்களுக்கு நம்பிக்கையின் விளக்காக இருங்கள். சிலுவையின் வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சியை அடைய எங்களை தயார் செய்யுங்கள். வியாகுல அன்னையே, எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்வை கடவுளின் மகிமைக்காக அர்ப்பணிக்க உதவுங்கள். ஆமென். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.